வீடியோ ஆரம்பிக்கிற முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் ஆரம்பிக்கலாமா? சிஎஸ்கே ஃபேன் ம், ம். தயவுசெய்து இந்த வீடியோ பார்க்காதீங்க. ஏன்னா நான் செம்ம காண்டில் இருக்கிறேன். இன்னைக்கு இவனுங்கள வச்சு செய்யணும்னு தான் வந்திருக்கோம். சிஎஸ்கே ஃபேன் கிட்ட ஒரே ஒரு கொஸ்டின், ஃபேன்ஸ் கிட்டலாம் நான் ஒரே கொஸ்டின் மட்டும் கேட்டுக்கிறேன். எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்க இந்த ஸ்குவாட் எடுத்ததுக்கு? சத்தியமா நான் இல்லை. அண்ணா மினி ஆக்ஷன் எப்படி போச்சு? அது எப்படிலாம் நல்லா போச்சு. ஆனா கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் நிறைய நிச்சயமா பிளேயர்ஸ் மேல. 43 கோடி எடுத்துன்னு போயிட்டு என்னடா டீம் எடுத்து வச்சிருக்கீங்க? சந்தான டைலாக் சொல்லணும்னா, நம்மளை ஏமாத்தி விட்டாங்க பெரியப்பா. எனக்கு ஏமாத்திட்டாங்கன்றதோட ஆக்ஷன் போறதுக்கு முன்னாடி சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் ஒரு ரீல் போட்டிருந்தாங்க. மிச்சர் சாப்பிட மாட்டேன்ட்டு ஒரு ரீல் போட்டு போனானுங்க. மிச்சர் தான்டா நீங்க போய் சாப்பிட்டீங்க. ஆ? எல்லாம் என்னது பேட்ஸ்மேனா எடுத்துட்டு பவுலர்ஸ் எடுக்காம, ஐயையோ அதை மறந்துட்டேனே, அந்த மாதிரிதான் இருந்துச்சு. இல்ல எனக்கு பவுலர்ஸ் எடுக்கிறது நீங்க மறக்கிறதுன்றதுக்கு எனக்கு புரியல. சேப்பாக் மாதிரி ஒரு கண்டிஷன்ல பவுலர்ஸ் எவ்வளவு முக்கியம்ன்றது தெரியாதா? ஜேக்கப் டஃபி 2 கோடி விட்டு தர்றீங்க. ஏன் யாரா நீங்கெல்லாம்? இதெல்லாம் மிகப்பெரிய பிளண்டர்னா. ஏசு பவுலர் வேணும்ன்றீங்க. ஆக்ஷன்ல அழகா வந்தான் ஒருத்தன். இந்த வருஷத்தோட T20 ஹையஸ்ட் விக்கெட் டேக்கரே அவன் தான். அவனை 2 ஆமா, கோடி அழகா ஆர்சிபி தட்டி தூக்கிட்டு போறாங்க. நீங்க உக்காந்து மிச்சர் சாப்பிட்டுக்கிறீங்க. அவங்க என்ன யோசிச்சாங்க, என்ன வந்துச்சு சுத்தமா புரியல. ஆர்சிபி பேடல்ல ரைஸ் அதுவும் ஆர்சிபி லாஸ்ட் மினிட்ல தான் பேடல்ல ரைஸ் பண்ணாங்க. அட்லீஸ்ட் அதான் ஆர்சிபி ரைஸ் பண்ணாங்க. மத்த டீம் எவனுமே பண்ணல. இதே யாருமே நீங்களா நியூசிலாந்து மேட்சே பார்க்க மாட்டீங்களாடா? ஒருத்தன் நியூசிலாந்துல தானே கிடக்குறான், அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான்? ஐயோ சாமி, லாஸ்ட் ஓகே, நீ கார்த்திக் சர்மா எடுத்திருக்க, பிரசாந்த் வீர் எடுத்திருக்க, நல்ல பேட்ஸ்மேனு, நல்ல ஆல்ரவுண்டர் தான் ஒத்துக்கிறேன். ஆனா எதுக்கு அவ்வளோ பிரைஸ்க்கு போய் எடுக்கணும்? 2 பேரும் ஜடேஜாவே பிரசாந்த் வீர் பதில் ரீடைன் பண்ணி வச்சிருக்கலாம் நம்ம. இல்ல, அது சஞ்சு சாம்சனை இது பண்ணணும்னா நீ ஜடேஜா கொடுத்தே ஆகணும்னு கேட்டாங்க. ஒன்றும் பண்ண முடியாது. அந்த பைசாக்கு நீ யோசிச்சு பாருண்ணா. கேமரான் கிரீன் ஹையஸ்ட் பிட் போனாரு. அதுக்கப்புறம் யாருக்கிட்டயுமே பர்ஸ் இல்ல சஞ்சு சாம்சன் எடுக்கிற மாதிரி. அதுக்கு ஆப்ஷன்ல வர விட்டோம்னா எடுத்துருக்கலாம் நம்ம. ஆனா சஞ்சு சாம்சன் ஆக்ஷனுக்கு வந்துருக்க மாட்டான். அவனுங்க வந்து ட்ரேட் பண்ற இதில் தான் இருந்தானுங்க ராஜஸ்தான். அதனால அது ஒன்றும் பண்ண முடியாது. இல்ல, ஒரு ஜடேஜா வேணான்னு கொடுத்துட்டு எத்தனை ஜடேஜா எடுப்பீங்க நீங்க? கேட்டா மினி ஜடேஜா ஒருத்தன், அகில் ஹுசைன் இன்னொருத்தனை எடுத்து வச்சிருக்கீங்க. வெரி வெரி பேட் பிக் நான் இங்க. ஐயோ எனக்கு பீடா. ஐயோ வக்கான்னு அகில் ஹுசைனை பிக் பண்ணி அவனை கங்கணம் கட்டின்னு இருந்தாடுறா அவரு. ஐயோ 2 எப்படா நீங்க 11ல ஆடுவீங்க? ஆல்ரெடி 100 இருக்கான். அகில் ஹுசைனே வச்சுக்கிட்டு. இன்னொன்னு எனக்கு ராகுல் சேகருக்கு அது ஃபர்ஸ்டே போய் தான் 2 கோடியில கச்சிருப்பான். 2 கோடியில விட்டுட்டு அன்சோல்ட் ஆகி திரும்பி வந்து 5 கோடி. திரும்ப 5 கோடி எடுத்து லாஸ்ட்ல உங்களுக்கு ஆஸ்திரேலியன் பவுலர்ஸ் ஒருத்தனை எடுக்க முடியாம போயிடுச்சு. ஃபாஸ்ட் பவுலர். பவுலர் நல்ல பவுலர். அவனையாவது பிக் பண்ணியிருந்தா அவன் கொஞ்சம் எக்கானமிக்கா போடுவான். செம்ம கேன்ல இருக்கிற அழகா கம்மியா கெச்சிருப்பான் கார்த்திக் சர்மா. எக்ஸ்ட்ரா பிட்டு போட்டு விட்டு 1.5 கோடி. இல்லடா, நீங்க ஆல்ரெடி பிரசாந்த் வீரன் ஒருத்தனை எடுத்துட்டீங்க. திருப்பி எனக்கு எதுக்கு கார்த்திக் சர்மா? பிரசாந்த் வீர் ஸ்பின்னர்னா ஆல்ரவுண்டர். ஓகே. நீ மேத்யூ ஷாட் எதுக்கு எடுத்துட்டு கார்த்திக் சர்மா எடுத்துட்டீங்க. திருப்பி மேத்யூ ஷாட்டுக்கு ஏன் போனீங்க ஃபாரினருக்கு? இப்போ இந்த 11 எப்படி செட் பண்ண போறான்னு தெரியல. 11 ரொம்ப டிஃபிகல்ட். டாப் 5ல சேஞ்ச் பண்ண முடியாது. 6ல இருந்து 11 தான் பார்க்கணும். 6ல நீங்க கார்த்திக் சர்மாவை ஆடிட்டு 7 தோனி, 8 வந்து பிரசாந்த் வீர் ஆனா எக்ஸ்பீரியன்ஸே இல்லாம என்ன பண்ண போறீங்க ஃபினிஷிங்ல? அட்லீஸ்ட் டேவிட் மில்லர் எல்லாம் போனா மும்பை மாதிரி ஒரு டீம் கிட்ட எல்லாம் ரொம்ப கஷ்டப்படணும். டேவிட் மில்லர் மாதிரி ஒருத்தர் எடுத்து வச்சிருந்தா ஓகே. 2 கோடினா ஆக்சுவலா சத்தியமா நீ கூட சொன்ன முன்னாடி டேவிட் மில்லர் போயிடுவாங்க. நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். 2 கோடி டிசி தூக்கிட்டு கம்மட உட்காந்துருக்காங்க. யாருமே டேவிட் மில்லர் இது பண்ணல. புசுக்குன்னு விட்டுட்டாங்க டேவிட் மில்லரை. இல்ல, எல்லாம் சொல்லலாம் டேவிட் மில்லர் பெரிய ஸ்டார்ட் லைஃப் இல்ல அப்படின்னு சொல்லலாம். ஆனா
எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அந்த மாதிரி ஒரு பிளேயர். நான் ஆக்சுவலா அவன் வந்து உனக்கு வந்து இது பண்ண மாட்டான், கண்டெயின் பண்ண முடியாது, எத்தனையோ இது ஒன்றலாம். குட் ஃபீல்டர் பிளஸ் அது இல்லாம உனக்கு கண்டிப்பா 14 மேட்ச்ல 5 மேட்ச் இம்பாக்ட் கிரியேட் பண்ணி கொடுப்பான். வின் பண்ற சுச்சுவேஷன் எத்தனை தருவான் டேவிட் மில்லர். அது இல்லாம நீ இன்னொரு பக்கம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் கூட இருக்கும்போது அதோட இதுவே தனினா. ஃபுல்லா யங்ஸ்டர்ஸ் இப்போ ஃபுல் பர்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் அண்ட் சஞ்சு சாம்சன் மேலேயே இருக்கும் எல்லாத்தையும். இப்ப அந்த 19 வயசு 20 வயசு பையனை எப்படி ஃபினிஷ் பண்ண முடியும்? ஸ்டார்டிங் ஓகே, பவர் பிளேல இப்போ ஒரு யங்ஸ்டர் பவர் பிளேல ஆடுறான்னா ஓகே, அந்த வந்து எட்ஜ் வாங்கி எல்லாம் உள்ள இருப்பாங்க, ஒரு 2 பேர் தான் வெளியே இருப்பாங்க. போயிடும் பால். ஆனா நீ ஃபினிஷ் பண்ணும் போதுலாம் இவன் ஜோஃப் ஆர்ச்சர் மாதிரிலாம் ஒரு பவுலர் வந்து ஏத்தனா எங்க அந்த பசங்களால ஆட முடியும்? நீங்க என்ன ஸ்ட்ராட்டஜியோட ஆக்ஷனுக்குள்ள போனீங்கன்னே தெரியல. இல்ல ஆக்சுவலா இவங்க வந்து லாஸ்ட் இயர் டெக்னிக் யூஸ் பண்ணிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆயுஷ் மாத்திரையும் ஊர்வில் பட்டேலும் வந்து அந்த பேக் எண்ட் ஆஃப் தி இயர்ல கலக்குனாங்க. இன்னொன்னு நான் சொல்றேன்னா, ஆயுஷ் மாத்திரைக்கும் ஊர்வில் பட்டேலுக்கும் ஒரு பிளஸ் என்னன்னா அவங்க ரீப்ளேஸ்மெண்டா வந்தாங்க, உள்ள ரீப்ளேஸே வந்தாங்க. பவர் பிளேல அடிக்க ஆரம்பிச்சாங்க, விக்கெட் போயிடும். பவர் பிளேல கிடையாது அவங்களுக்கு, மணி பர்டன் கிடையாது அவங்க 2 பேருக்குமே. ஆனா இப்ப வந்திருக்கிற 2 பிளேயரும் 12 கோடி கிட்டத்தட்ட 14 கோடி கிட்டத்தட்ட. அப்ப நீ யோசிச்சு பாரு, அவனுக்கு மேல பைசா பர்டன் இருக்கும். அது இல்லாம நம்ம சும்மாலாம் இருக்க மாட்டோம், நம்பர்ன்றதும் இல்ல, யாரா இருந்தாலும் அது சும்மா இருக்கும். 14 கோடி கொடுத்துருக்காங்க, 14 கோடி கொடுத்துருக்காங்க. என்ன பண்றாங்க லாஸ்ட் இயர் 100 அஹமதுக்கு இது பண்ணாங்க. ஆனா பட் 100 அஹமது இன்டர்நேஷனல் பவுலர், அவன் பவுலர் ஓகேவா கலக்கிட்டான். அது இல்லாம நம்ம எஸ்எம்ஏடி வச்சு நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து ஜட்ஜ் பண்ணிடுறது பெட்டர். பட் எஸ்எம்ஏடியோட ஐபிஎல்ன்றது ஒரு மிகப்பெரிய பிரஷரான கேம். இல்ல நான் அந்த யங்ஸ்டரோட டேலண்ட் மேல நான் क्वेश्चन பண்ணவே, டேலண்ட் மேல நான் குறை சொல்ல மாட்டேன், டேலண்ட் இஸ் டேலண்ட் தான். கார்த்திக் சர்மா நல்லா செம்ம ஃபார்ம்ல இருக்கான், நம்மளே ரேட் பண்ணி வீடியோ போட்டுமேனா டாப் 10ல இருக்கான்ட்டு. பிரசாந்த் வீரும் நல்ல டேலண்ட் தான், அதெல்லாம் ஓகே தான். சரி ஓகே, நீ அவங்களுக்கு கூட எடுத்தது கூட நான் ஒத்துக்கிறேன். சரி, ஆனா பவுலர்ஸ் ஏன் எடுக்காம போனானுங்கன்னே தெரியல. லாஸ்ட்ல போய் மேட் ஹென்ரி எடுத்து வச்சிருக்கீங்க. மேட் ஹென்ரி கேன் ஸ்விங் தி பால் இன் போத் வேஸ். நான் அடிச்சு விடுவாங்க அருணா. நியூசிலாந்து மேட்ச்லயே மேட் ஹென்ரி போட்டு கிளிக்கிறாங்க. இல்ல நீ அது சொல்றதுக்கெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். கேன் டீசென்ட்லி போல் அட் எக்கானமி அட் 8 and 9. ஆனா ட்ரூ பிச்சர்ஸ் ஆஃப் சின்னசாமி, வான்கேடே அண்ட் ஈடன் கார்டன்ஸ்லாம் வந்தா, கொல்கா இது அகமதாபாத் மாதிரி ஒரு கிரவுண்ட் வந்தா ஸ்லைட்லி எட்ஜ் டு எக்கானமி. ஏன்னா 11.5 போகும். அவங்க கையில இருக்கிற பேட்டிங் பவருக்கும் பலார்னு அடிப்பானுங்க வந்து, அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான. ஆனா இன் சேப்பாக் கேன் ஸ்விங் த பால் அண்ட் கலீல் அஹமத் கூட ஸ்விங் பண்ணலாம் ஈஸியா சேர்ந்து. ஆனா 2 ஃபாரின் ஆப்ஷன்ஸும் விளையாடுவாங்களான்றது அதுவும் யோசிக்கக்கூடிய விஷயம். இவன் பேர் என்ன, நம்ம லோக்கல் டொமஸ்டிக்ல ஒரு பவுலர் இருந்தானே டெல்லியே, யாரோ அகிப், காஷ்மீரி பவுலர் அகிப்னார். அப்படின்னா பிட் பண்ண அவனும் கூட போகலடா இவனுங்க. அவன் 5-7 கோடி என்ன போனான்னு நினைக்கிறான் அந்த பையன். டெல்லி எடுத்தாங்க. இப்ப நீங்க கலில் அன்சுல் கம்போஜே நம்பிட்டு இருக்கீங்க. லாஸ்ட் இயரே அவங்க 2 பேரும் லாஸ்ட்ல பிரிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க எண்ட் ஆஃப் த டோர்னமெண்ட். அன்சுல் கம்போஜ் கிட்ட டேலண்ட் இது. கலில் ஓஹோன்னு நினைப்பான், டக்குன்னு கையை விட்டுருவான். நம்ப முடியாது. நீங்க அவனுக்குலாம் பேக்கப்பே எடுக்க காணுமே. கலீலுக்கு பேக்கப், குட் பேக்கப் ஆஃப் குருஜப்னீத் சிங். நான் அதை ஹையா ரேட் பண்ண குருஜப்னீத் சிங். இன்ஃபேக்ட் நான் கலீல் அஹமத் ஆடாம குருஜப்னீத் சிங் ஆட சொன்னாலும் நான் ஹைலி ரேட்டட் பிளேயர், அதனால குருஜப்னீத் சிங் நான் இது பண்ணிக்குவேன். அண்ட் அன்சுல் கம்போஜுக்கு பேக்கப் தான் யோசிக்கக்கூடிய விஷயம். இப்போ ஏன்னா நீங்க இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ பெருசா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல அன்சுல் கம்போஜ். அன்சுல் கம்போஜோட ஸ்பீடும் டவுன் ஆயிருக்கு. 125 130 தான் வருது. 130ல தான் போடுறான் பாவம் பையன். என்ன ரீசன் அது இல்லாம டெக்னிக் என்ன ப்ராப்ளம். சிவன் துபே நம்பிட்டு போக போறீங்க பவர் பிளேல. சிவன் துபே 4 ஓவர் டெத் ஓவர் இருக்கு. இதுக்கு நீங்க பவுலர்ஸ் எடுக்காம இருக்கீங்க. ஆக்சுவலா சிவன் துபேக்கு ஒரு பிளஸ் என்னன்னா அவன் 11ல ஆடணும். இப்போ மைனஸ் என்னன்னா 11ல ஆடணும். இம்பாக்டா ஆட முடியாது. இம்பாக்டா வேற யாரோ ஒருத்தரை தான் எடுத்துன்னு வெளியே போகணும். ஏன்னா சிவன் துபே 11ல ஆடணும், அவனை ஃபீல்டராகவும் மறைக்கணும் வெளியே. ஆனா இந்த இதுல என்னது
ஆனா இந்த டைம் ஃபீல்டர் எல்லாருமே நல்ல ஃபீல்டர் தான். சிவந்த் இப்போ விட்டுட்டு மற்ற யங்ஸ்டர்லேருந்து எல்லாருமே பார்த்தா குட் ஃபீல்டர் தான் எல்லாருமே. அந்த ஒரு விஷயத்துல ஓகே. ஒன் டைம் அந்த 3 இடியட்ஸ் இருந்தானுங்க பாரு, ஒருத்தரும் ஃபீல்டிங் ஒழுங்கா பண்ணல. ஐ திங்க் யாரோ ஒருத்தர் போனாரு. இல்ல எவனுக்குமே இல்ல சிஎஸ்கே பிட் பண்ணல, யாரோ ஒருத்தர் எடுத்தாங்க ஒரு டீம். ராகுல் திருப்பி எடுத்திருக்காங்க. கல்கத்தா நினைக்கிறேன். கேகேஆர் எடுத்திருக்காங்க. இரு வரேன். கேகேஆருக்கு ஒரு இது வச்சிருக்கேன் டைலாக். ஃபர்ஸ்ட் சிஎஸ்கே முடிச்சிருவோம். அக்கீல் ஹுசைனை எதுக்காக நீங்க போனீங்க? எஸ் பேஸ் பிரைஸ் தான் எடுத்தீங்க 2 crores. நீங்க பிளேயிங் லெவல்ல எப்படி 2 ஸ்பின்னர் ஆட போறீங்க? அது ஃபாரின் ஸ்பின்னர் எப்படி ஆட போறீங்க? அதுவும் 2 ஃபாரின் ஸ்பின்னர்லாம் ரொம்ப கஷ்டம். அடி வாங்கிடும். ராகுல் ஏன்னா லாஸ்ட் இயர் ராஜஸ்தான் அடிபட்டாங்க அந்த விஷயத்துல. அவங்க 2 ஃபாரின் ஸ்பின்னர்ஸ், இதுலயே வேர்ல்ட் கிளாஸ் ஸ்பின்னர்ஸ் அஸ்ராங்கான் தீக்ஷனா இருந்தாங்க. அங்கே பிரிச்சு மிஞ்சி போட்டானுங்க போனவனுங்க. சரி, அதனால வந்து 100 கூட நீங்க இவனை தான் ஆட போறீங்க, ராகுல் சகரை தான் ஆட போறீங்கன்னா ராகுல் சகருக்கு ஃபர்ஸ்டே பிட்ட போட்டிருக்கலாம். 2 கோடி. ராகுல் சகர்லாம் ஆட போறதில்ல, பிரசாந்த் கிட்ட தான் கண்டினியூ பண்ண போறாரு. ராகுல் சகர்லாம் ஆட முடியாது. ராகுல் சகர்லாம் நேத்து மேட்ச் பாத்திருக்கேடி SRBIT-ல, ராகுல் சகரை பிடிச்சி கைடினாருங்க பசங்க. சர்ஃப்ராஸ் கான் தான் அடிச்சான். கைடிடுகிறாருங்கோ. அவனுங்களே அந்த நிலைமையில அடிக்கிறாருங்கோ. இன்டர்நேஷனல் பேட்ஸ்மேன்ஸ் எல்லாம் வராடு கைடி விட்டுருவாருங்கோ. கம்மன் போயிடு பிரசாந்த் அல்லனா. சரி ஓகே. இப்போ அப்படி இல்லைன்னா 2 நாதர் எல்லிஸும் உள்ள ஆடணும், மேட் ஹென்ரியும் உள்ள ஆடணும், 100 டெவால் பிரேவிஸ். இந்த 4 ஃபாரினர் தான் உள்ள ஆடணும். நீ மேட் ஹென்ரி நாதர் எல்லிஸும் ஒன்னா ஆடினா மட்டும்தான் பவுலிங் கொஞ்சமாவது ஸ்ட்ராங் ஆகும். அப்படி ஆட மாட்டாங்க. ஆடி ஆகும். உனக்கு வேற ஆப்ஷன் இல்ல. இப்போ நீ பவர் பிளேல உனக்கு ஓவர் போட்டாவணும். கலீல் அகமது கூட மேட் ஹென்ரி இருந்தாலும் எல்லாம் நீ ஆடுனேன்னு வச்சுக்கோ, பேட்டிங் ரொம்ப ரிலவெண்டா தெரியும், ரொம்ப பினிஷ் பண்றது கஷ்டப்படணும். நம்ம எனக்கு தெரிஞ்சு மேத்யூ ஷாட் எத்ததையா அந்த 6ல குட்டு ஏதோ ஒன்னு ஆட வைக்கலாம் தான். இல்லைன்னா பேட்டிங்ல ரொம்ப படும் மோசமா இருக்கிற மாதிரி தெரியும். நீங்க ஒரே ஒரு ஞாபகம் வச்சுக்கோ, ருத்ராஜ் கெய்க்வாடும் சஞ்சு சாம்சனும் இயர்லியா போயிட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுருவானுங்க உனங்க. அந்த இன்எக்ஸ்பீரியன்ஸ் பேட்டிங் ஒன் டைம் இல்ல நீ வந்து எல்லாமே டெவால் பிரேவிஸ் மேல வந்து உட்காந்துக்கும். சிவம் துபே எல்லாம் ஹிட் ஆர்மிஸ் நாயி, அது நாக் அவுட் ஸ்டேஜ் எல்லாம் அவனை உட்கார வைக்கிறதுக்கு கூட ஆப்ஷன் இருக்கு. ஏன்னா அவன் ஸ்பின் ஹிட்டர் தானே எடுத்தாருங்க. சர்ஃப்ராஸ் கான் எடுத்து வச்சிருக்காங்க. சர்ஃப்ராஸ் கானும் ஸ்பின் நல்லாடுவான். நான் உனக்கு ஒன்று சொல்லிட்டா, இந்த டீம்லயே இருக்கிறதுலே வீப் ஆடக்கூட ஒரே பிளேயர் சர்ஃப்ராஸ் கான் மட்டும்தான். ஆக்சுவலி எனக்கு 10 டீம் மேல செம்ம கோவம். ஐபிஎல் டீம் மேல. ஏன்டா 25 கோடி கிரீனுக்கு போறீங்க, 75 லட்சம் ஃபர்ஸ்ட் இதுல. பிருத்விஷா அன்சோல்டு. பிருத்விஷா ரீசெண்ட் இயர்ஸ் போர்ஸா இருக்கு. பட் இருந்தாலே ஒரு பேஸ் பிரைஸ் எல்லாம் அட்லீஸ்ட் அந்த டீம்லாம் தூக்கி வைக்கலாம். ஆனா டெல்லிக்கு ஹேட்ஸ் ஆஃப், இந்த விஷயத்துல தூக்கி வச்சிருக்காங்க. பிருத்விஷா, சர்ஃப்ராஸ் கான், அபிமன்யு ஈஸ்வர் அன்லைக்லி அவன் பேர் மிஸ் ஆச்சு கொஞ்சம். அந்த ஷார்ட் லிஸ்ட் கூட பண்ணல. எனக்கு இதுதான் எனக்கு சர்ஃப்ராஸ் கான் ஒரு தான் எனக்கு செம்ம கோவம். இவனுங்க எடுத்தானுங்க, அதனால இவனுங்களை கொஞ்சம் ஓகே. புரியல சிஎஸ்கே 2வது இதுல வந்தோடனே இவனுக்கு சர்ஃப்ராஸ் கான் எடுத்ததால ஓகே. எடுக்காம போயிருந்தானுங்கன்னு வச்சுக்கோ, நீ என்ன அவன் ஆட வைக்கலாம் கூட பரவாயில்ல. ஒரு நல்ல பிளேயருக்கு ஒரு பிட்டு கூட போடலன்னா அப்ப என்ன நீங்க ஐபிஎல் டீம்ன்றேன். ஆக்சுவலா கேமரான் கிரீன் அவ்வளவு சீப்பா வாங்கி விட்டுருக்கூடாது. கேகேஆர் இன்னும் கொஞ்சம் ஏத்தி விட்டுருக்கணும். இல்ல அவனுங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இவனுக்கு மேல கட்டிட்டு பாடுங்க. கேமரான் கிரீன் இந்த டீம் செட்டே ஆக மாட்டான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கே தெரியும், 5 வரைக்கும் ஆட முடியாது. எங்க ஆடுவேன் நானே, சும்மா போட்டா போட்டுக்கிட்டு நாங்களும் கிரீன் எடுக்கிறோம் டாக்டர் பேர்ல வந்தோம். இந்த பசங்களை வச்சாவது ஏதோ பண்ணலாம். கேமரா எல்லாம் உள்ள வந்ததுன்னா இன்னும் பயங்கர சொதப்பலா இருக்கும். இல்ல கேமரன் கிரீன் வந்திருந்தா நம்ம டெவால் பிரேவிஸ் 6 அனுப்பிச்சு கேமரன் கிரீனை 5 அனுப்பிச்சிருக்கலாம். ஆனா எனக்கு ஒண்ணு என்னன்னா, டெவால் பிரேவிஸ் இன்னும் மேல அனுப்ப பிரச்சனை தான் டெவால் பிரேவிஸ்க்கு. டெவால் பிரேவிஸ்க்கு அவன் அந்த ஃப்ரீடம்ல அவனை ஆட விட்டுறணும். தேவையில்லாம அவனை நீங்க இன்னும் கொஞ்சம் பின்னாடி தள்ள ப்ரெஷர் அவன் மேலதான் ப்ரெஷர் ஆகும். அதுக்கப்புறம் கஷ்டம். ஊர்வில் பட்டேலுக்கு தெரிஞ்சிச்சு நான் லைக்ஸ் ஆஃப் நோ சான்ஸ் இன் பிளேயிங் 11 தெரிஞ்சு போச்சு. ஊர்விலுக்கு வந்து அதான் ஆயுஷ் மாத்திரை ஒழுங்கா இல்லைன்னா ஊர்வில் ஓகேவா. அவங்க 2 பேரும் மாத்திரை எல்லாம் ப்ரூவ் பண்ணிடுவோம். இல்ல மாத்திரை எல்லாம் ப்ரூவ் பண்றோம். அவன் நல்ல ஃபார்ம்ல தான் இருக்கான். ஸ்மார்ட்லயே போட்டு நல்லா தான் அடிச்சிட்டு இருந்தான்.
எனக்கு எல்லாத்தோட ஒரே ஒரு பிரச்சனை, அகீல் ஹுசைன் எதுக்குடா போனீங்க? அதுதான் நான் எனக்கு கேட்கிறேன். ஒருத்தர் சொன்னான்றதுக்காக எல்லாம் போய் டிவி எடுத்து வச்சிடுறதெல்லாம் வேற கதை. ஒண்ணு சொல்லிட்டானா, இது எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை தான். வெஸ்ட் இண்டீஸ்ல பால் வந்து கிரிப் ஆயிட்டேன்னு ஆகும் ஒரு சில நேரத்துல. ஆனா இந்தியன் கண்டிஷன்ல, சப்கான்டினென்ட் ஏசியன் கண்டிஷன்ல பால் கொஞ்சம் கிளைடரா வரும். அதுவும் கிளைடர் ஆகும், ஸ்லைட் ஆகும் பால். அந்த மாதிரி எல்லாம் போட்டா ஒரு நல்ல பேட்ஸ்மேனுக்கு கைட்டிடுவானுங்க. பவர் பிளேல நீ ஸ்பின்னர் அகில் ஹுசைன் எல்லாம் போட்டீங்கன்னா நான் கிழிச்சிருவானுங்க. இல்ல நீங்க வேற என்ன, இப்போ கலீல் அஹ்மத் ரியலி போல்ட் வெரி வெல் இன் லாஸ்ட் இயர், பட் டெப்த்ல கொஞ்சம் அடி வாங்கினாரு. அதனால என்ன பண்ணலாம், 3 ஓவர் ஆஃப் கலீல் அஹ்மத் நீ பவர் பிளேல கொடுத்து முடிச்சிரு. ஆமா. இப்ப டேய் அது அது தவிர என்ன சொல்றேன், ஸ்பின்னிங் எத்தனையே வராதீங்க பவர் பிளேல, ரொம்ப கஷ்டமா போகும் ஸ்பின் எத்தனம்தான். ஃபிளமிங் எதுக்கு உள்ள அங்க உட்காந்துருந்தானே தெரியல. நீங்க வந்து நியூசிலாந்து கோட்டான்னு எல்லாம் கலாய்க்கிறாங்கன்ட்டு ஒரு நல்ல பவுலர் எடுக்காம யாரா விடுவ? ஜேக்கப் டெவி எடுத்து உனக்கு இதுக்கு டெத் ஓவருக்கு யூஸ் ஆயிருப்பான்டா. இல்ல ஆக்சுவலா வந்து எனக்கு இது ஜேக்கப் டஃபி வந்து எடுத்தாங்க எடுக்கலன்றதெல்லாம் வேற விஷயம். ஆக்சுவலா அந்த ரிவ்யூல சொன்னாங்க ஜேக்கப் டஃபி ஆர்சிபி போனதே பெஸ்ட், சிஎஸ்கேக்கு வந்தா புடிச்சு அடிச்சிருவாங்க. யாரு நானி சார் தான் சொன்னாருன்னு நினைக்கிறேன். புடிச்சு அடிச்சிருவாங்க. ஏன்னா அந்த டால் ரிலீஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கணும், டால் ரிலீஸ் எப்பவுமே ஹை ஹேண்ட். ஏன்னா ஜாஸ் ஹேசல்வுட் டெலிவர் பண்ணியிருக்காரு சேப்பா. ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ்ல மட்டும் தயவு செய்து பேசுறது. அவனுங்க ஒரு சொம்பு அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்கன்னா அவனுங்க எடுத்தது இப்ப சிஎஸ்கே எடுத்த பிக்லாம் செம பிக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவானுங்க. ஓகேவா? சத்தியமா ரேட் பண்ணவே மாட்டேன். சிஎஸ்கே யங்ஸ்டர்ஸ் மேல ப்ரூவ் பண்ணிருக்காங்க, அதுக்கு நீ 9 out of 10 கேக்குறே கொடுக்குறேன். ஆனா வந்து இது வந்து ரெலவெண்டா நம்மளுக்கு 11ல சாய்ஸ் கொடுக்கணும்னா, நான் ஒன்னொன்னு சொல்றேன், ஐபிஎல்ன்றது ஒரு டிஃபரெண்ட் ஸ்டேஜ். அவ்வளவு பைசா கொடுத்து எடுத்துக்கிறாங்க, அது கொஞ்சம் டென்ஷன் இருக்கு அவனுக்கு மண்டையில. சொல்றேன் ஓகே யங்ஸ்டர் நல்லா பண்ணிட்டானுங்கன்னா ஓகே, ஆனா நீங்க அவங்க எங்களுக்கும் தெரியும். கார்த்திக் சர்மா, பிரசன்ட் வீரா 2 பேரும் ஒன்னா பிளேயிங் லெவல்ல ஆட முடியாது. ஆடிதான் ஆகணும், வேற எதையும் நீ வந்து சாக்ரிஃபைஸ் பண்ண முடியும். நீ 2 பாயிண்ட் பாஸ் பவுலர் ஆடனா நீ இங்க பிரசாந்த் வீரும் அண்ட் கார்த்திக் சர்மா ஆடிதான் ஆகணும். நீ அப்படி எந்த லெவல்ல மாத்துவ? அதுதான் சொல்றேன். மேத்யூ ஷாட் வந்து நீ வந்து 6ல இறக்கணும்னா நீ கார்த்திக் சர்மா வெளியே உட்கார வச்சுதான் ஆகணும். அதுதான் நான் சொல்றேன், நீ மேத்யூ ஷாட்டுக்கு ஆடுறதுக்கு கார்த்திக் சர்மா போயிருக்க கூடாது. நான் ஃபியூச்சர் எல்லாருமே ஃபியூச்சர் டிசைட் பண்றாங்க. ஃபியூச்சர்ன்றது மேத்யூ ஷாட் போனாங்க. சொல்லு புரியல. கார்த்திக் சர்மா எடுத்துட்டு போயிருந்தா மேத்யூ ஷாட்கே போனானுங்க திரும்ப. அது நான் ஒத்துக்கிறேன்னா, உனக்கு மேத்யூ ஷாட் ஒரு யோசனை இருந்தா நீ கார்த்திக் சர்மா டிராப் பண்ணிருக்கணும். ஏன்னா அவன் பிளான்ல மேத்யூ ஷாட் இல்ல, அவன் பிளான்ல இல்ல மேத்யூ ஷாட். எதுக்குனா மேத்யூ ஷாட் அதுக்கு முதல்ல லியான் லிவிங்ஸ்டன் போயிருக்கலாமே நம்பர் 6க்கு. 2 கோடியில கச்சிருப்பான்டா அப்பவே. ஆனா எனக்கு ஒண்ணு சுத்தமா புரியல, அன்சோல்ட் ஆன கம்பெனி எப்படி ஆக்சிலரேட்டட் செட்ல 13 கோடி போறானுங்க. ஏன்னா அவனுக்கு வேற பிளேயர் கிடையாது. லாஸ்ட் டைம் எஸ்ஆர்எஸ் ரிவ்யூ ரொம்ப சத்தியமா சொல்றேன் பாரு, சீரியஸா கலாச்சி தள்ள போறாது வீடியோஸ்க்கெல்லாம். இதெல்லாம் விடு. ஐயோ ஒரு வீடியோ பண்ணா ஞாபகம் இருக்கா? சிஎஸ்கே இது பவுலர்ஸ் புதினா கிதினா அதெல்லாம் இல்ல, பவுலர்ஸ் நம்ம பேட்ஸ்மேன் ஸ்ட்ராங்கா இருக்க பவுலர்ஸ் யாருன்னு கேட்டதுக்கு ஆயுஷ் மாத்ரே, சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கைக்வாட், டெவால் பிரிஸ், எம்எஸ் தோனின்னு ஒரு வீடியோ போட்டான். நீங்க அது காமெடியா போட்டீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க உண்மையாவே அவங்களதான் பவுலர்ஸை நம்பி போறீங்க போல. ஏன்னா நீங்க பவுலர்ஸே ஒழுங்கா எடுக்கல. எனக்கு சுத்தமா புரியலடா. எதிரா சொன்னா எனக்கு ஒரு மாதிரி ஃபீலாவும் இருக்கு. ஒரு பக்கம் ஒரு சில பிளேயர் வந்ததுனால சந்தோஷமா இருக்குது, எதுவும் கடிக்கவும் முடியாம இருக்குது. ஒரு சில நேரத்துல ஐயோ சாமி என்னடா பிரச்சனை இதுன்ற மாதிரி இருக்குது. மேத்யூ ஷாட் ஆடலனா பேட்டிங் ரிலவெண்டா வீக் ஆகுற மாதிரி தெரியுது, இல்ல மேத்யூ ஷாட் ஆனா பவுலிங் வீக் ஆகுற மாதிரி தெரியுது. அதுதான் என்னதான் பண்றது? நீங்க கார்த்திக் சர்மா, பிரசாந்த் வீர் 2 பேருமே ஆடுங்க. ஸ்பார்க் காமிச்சு நல்லா பண்ணிட்டானா உண்மையாவே டீம் சூப்பரா இருக்கும். உண்மையாவே இப்ப கார்த்திக் சர்மா, பிரசாந்த் வீராலும் நல்லா அடிக்க முடியும் ஃபினிஷிங்ல. டீம் செட்டு. நீ மேட் என்ட்ரியோ நாதர் எலிஸா ஆடிட்டு போயிடலாம் பிளேயிங் லெவல்ல. உண்மையாவே டீம் செட்டு. அப்படி அவனுங்க அடிக்க முடியாம போனாதான் உங்களுக்கு பிரச்சனையே வருவாங்க. எனக்கு அடிக்க முடியாம போனா கூட பின்னாடி பேக்கப்க்கு அந்த மாதிரி பிளேயர் யாருமே இல்லை அடிக்கிற அளவுக்கு.
இல்ல ஊரில் பட்டேல் பேக்கப் தான். நீ 6 தான் ஆடி ஆகணும் அவன். ஊரில் பட்டேல் எங்க 6ல தூக்கி வந்து பேட்டிங் ஆட விடியா? அவன் எஸ்எம்ஏடில அவன் வந்து நம் 1 டவுன் வரைக்கும் ஆடுனுக்குறான் பையன். அவனை தூக்கி வந்து நீ 6ல போட முடியாதுண்ணா. இன்னொன்னு சொல்லிட்டா, நீ ஒரு பேட்ஸ்மேனா வந்துட்டா, நீ எங்க கொடுத்தாலும் நீ ஆடிதான் ஆகணும், வேற வழி இல்ல உனக்கு. நான் எல்லா பேட்ஸ்மேனும் அப்படி ஆட மாட்டாருண்ணா. ஊரில் பட்டேல்ல வந்து நீ ஓப்பனிங் தான் ஆட முடியும் இல்ல, அவனால 6லயும் ஆட முடியும் அவனால. ரொம்ப இதுனா நம்ம பின்னாடி கூட்டு போய் அவனை அமிச்சு அவனோட லைஃப ஸ்பாயில் பண்ற மாதிரி ஆயிடும். இல்ல நீ கார்த்திக் சர்மா இவங்க யாரா அடிக்காம முடியாம போயிட்டு நெக்ஸ்ட் உனக்கு பேக்கப் வேணும்னா ஊரில் பட்டேல் தான் இருக்கான். உங்களுக்கு வேற பேக்கப் கிடையாது. எல்லாருமே சொன்னாங்க நேத்து கமெண்ட்ரியில என்னன்னா, நம்ம வந்து ஃபியூச்சர் நோக்கி போறோம். ஃபியூச்சருக்கு இன்னும் 1 வருஷம் தான் இருக்குது. அதுக்கப்புறம் திருப்பி மெகா ஆக்ஷன் நமக்கு 5 years ஒன்ஸ்னா நம்ம இன்வெஸ்ட் பண்றது ரைட்டுன்னு சொல்லலாம். எப்படியா இருந்தாலும் 1 வருஷம் கை கொடுக்கும்ட்டு. அடுத்த 1 வருஷத்தை வச்சு நம்ம திருப்பி ஃபியூச்சர்னா தெர் இஸ் நாட் ஃபியூச்சர். ஆனா 43 கோடி எடுத்துட்டு போய் எப்படி செலவு பண்ணணும்னு தெரியாம செலவு பண்ணிட்டு வந்திருக்காங்க. அது ஆக்சுவலா அவங்க பிளான் படி போலன்றது தான் நான் நம்புறேன். மெகா ஆக்ஷன்ல தான் கோட்ட விட்டானுங்கன்னு பார்த்தா மினி ஆக்ஷன்லயே கோட்ட விட்டானுங்க. மெகா ஆக்ஷன்ல பைசா கிடையாது. ஆனா எனக்கு இதுல ஒரு கிளியரா ஒரு இது என்ன தெரிஞ்சே, மும்பை ஆர்சிபி அவனுக்கு அந்த மார்க்கி செட் பிளேயர்ஸ கை வச்சானுங்க. அவனுங்க 1 crore இவன் குவிண்டன் டிகாக் கிடைச்சா அது ஸ்டீல். யாருமே யோசிக்கல. அந்த நேரத்துல குவிண்டன் டிகாக் போனா ஆர்சிபிக்கு ஜேக்கப் டஃபி 2 கோடியில கிடைச்சான். ஒண்ணு யாரனா ஒண்ணு புரிஞ்சுக்கணும், வெங்கடேஷ் ஐயர் மாதிரி இருக்கிற பேட்ஸ்மேன் 1 to 6 இல்ல 7 வரைக்கும் எங்கன்னா ஸ்லாட்டின் ஆகிற பிளேயர் அவனெல்லாம் 7 கோடிக்கு விற்கவே கூடாது. வெங்கடேஷ் ஐயர் நீ நினைக்கிற மாதிரி பழைய வெங்கடேஷ் ஐயர் கிடையாது. ஆனா நான் உனக்கு கொஞ்சம் சொல்றேன் பாரு, இப்ப ஸ்மாக்ல எஸ்எம்பிபிடில ஒரு 1 டவுனும் ஆடுறாரு, நம்பர் 6லயும் ஆடுறாரு, 5லயும் ஆடுறாரு. அதனால வெங்கடேஷ் ஐயர்லாம் இப்ப நீ பீசிங்ல யூஸ் பண்ணினியா அவன் அந்த அளவுக்கு எல்லாம் ஒர்த்து கிடையாது. ஓகேவா? நான் ஒர்த்து இல்லைன்னு சொல்லல. அவனால ஆட முடியும், அவங்க எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அவனை 7 கோடிக்கு எதுக்குடா ஆர்சிபி கிட்ட விட போறீங்க? அவன் விட்டு போட போறான்னு தெரியுது. ஏத்தியடா விட்டு தொலைகடா. எஸ்கேக்கு அவன் செட் ஆயிருக்க மாட்டான். இன்னொன்னு சொல்ல வந்தேனே, இந்த விஜய் இதுல அர்ஷத் கர் ஒரு டைலாக் சொல்லுவான், நான் தான் நம்பர் 1 முட்டாக்கூடா, என்ன மிஞ்ச ஒருத்த வந்துட்டான் ஊட்டில கொடைக்கானல் சீரீஸ்ல, என்ன மிஞ்ச ஒருத்த வந்துட்டான்ற வார்த்தை கேட்காரு. ஐயோ அவனுக்கு ஒரு பட்டானுக்கு பேரு 18 கோடி 10 9 கோடி. யாரா நீங்க? ஆக்சுவலி நான் நம்ம டீமை பார்த்துட்டு நான் ரொம்ப கடுப்பாய் நின்னேன். அதுக்கப்புறம் கொல்கத்தாவுக்கு பார்த்துட்டு அப்பாடா நம்ம ஒரு இதுலாம் நமக்கு மேல கொல்கத்தா கூட கொஞ்சம் டீசென்ட். எஸ்ஆர்எஸ் இருக்கானுங்க பாரு. ஐயோ அக்கா என்ன பண்ணி. ஆனா சொல்றேன் பாரு, சத்தியமா யங்ஸ்டர்ஸ்ல செம்மையாக்குறாங்க. அதுல யங்ஸ்டர் இவங்க இப்ப சிஎஸ்கேல யங்ஸ்டர் சூப்பரா இருக்காங்க. ஓகேவா? யங்ஸ்டர் குறை சொல்ல முடியாது. ஓகேவா? அது சொல்ல யங்ஸ்டர்ஸ். ஆனா எஸ்ஆர்எஸ்ல ஒரு பைத்தியமான வேலை என்னன்னா, ஆல்ரெடி சாம்ரான் ரவிச்சந்திரன் ஒரு யங்ஸ்டர் அவங்க டீம்ல ஆடாதவனே கலக்கினுக்குறான். ஹர்ஷ் தூபே செம்மையா பண்ணிருக்கான், இந்தியாக்கெல்லாம் ஆடுறான். அவனெல்லாம் வச்சு திருப்பி எதுக்குடா ஸ்பீட் பாஸ்போர்ட் ஃபேக்டரிடா ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கடா. நீ ஒன்னு யோசிச்சு பாரு, மும்பை கிட்ட எல்லாம் வரும்போது ஜெயதேவ் உனட்கட், ஹர்ஷல் பட்டேல் பேங்க் இடையில போட்டானுங்கன்னா என்ன நிலைமை போச்சு. சாத்தம் இவனுக்கு 300 அடி போட்டானுங்க, அவனுக்கு தான் 300 அடி பண்ணுங்க அவனுக்கு வச்சிருக்கிற பேட்டிங்ல. சரி ஓகே, ஒவ்வொரு டீமா வருவோம். அதுக்கப்புறம் இதோட நாங்க முடிச்சுக்கலான்னு இருக்கிறோம். ஏன்னா 11 சொல்லலாம், எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குது. நான் 11 கேட்டு போலாம். ஆயுஷ் சஞ்சு ருத்து 1 டவுன் அந்த 5 வரைக்கும் விட்டுருந்தா. 5 வரைக்கும் செட்டான லெவல். 4 டெவல் பிரேஸ், 5 தூபே, 2 பேர் மாத்தி அடிப்பாங்க. இவன் 4 அவன் 5 அவன் 5 இவன் 4. எனக்கு தெரிஞ்சு சிவன் தூபே 4 வந்தானா அந்த பெட்டர். ஏன்னா 3 ரைட் ஹேண்டர் வந்துட்டு ஒரு லெஃப்ட் ஹேண்டர் வந்து திருப்பி ரைட் ஹேண்டர் வர்றது பெஸ்ட். இல்லனா ஒரே அதே காம்பினேஷன் வேஸ்ட். 6 கார்த்திக் சர்மா எனக்கு வேற இனிமேல் வந்து 7 இப்ப என்னன்னா தலைக்கு 11ல இடம் கிடைக்குமா தெரியல. அது வேற பிரச்சனை இருக்குது. தலை ஆடுவாரா இல்ல இவனுங்க இத்தனை விக்கெட் கீப்பர் எடுத்து வச்சிருக்கிறாங்க. 20, 30, 40. நாங்க எல்லாத்துலயும் விக்கெட் கீப்பர்ரா டேய்.
லாஸ்ட் டைம் விக்கெட் கீப்பர் இல்லன்னு புலம்பணும் ஞாபகம் இருக்குதா? ஒரே ஒரு விக்கெட் கீப்பர் தலை மட்டும் தான். தலைக்கு எதிராக தலைக்கு போயிட்டு backup. அதுவும் போய் தான் நிறுத்தோம். ஏன்டா தலைக்கு பேக்கப் இல்லையான்னு சொன்னீங்க. என்னடா 3 பேர் வச்சுக்கிங்கடான்ட்டு 3 பேரை குடுத்துட்டானுங்க. திரும்பி திரும்பி இருக்கு லெவட பார்க்கும்போது. என் 11 எப்படின்னா 7 தலை வருவாரு. 8 பிரசாந்த் வீர். 8 வந்து இவன் நூர் அகமது. 9 அவன் பேர் என்ன? கலீல் அகமது. 10 குர்பஜன் சிங் இல்லை அன்சுல் கம்போஜ். நான் குர்பஜன் சிங்கும் கலீல் அகமது ஒன்னா ஆடுவேன். அன்சுல் கம்போஜ் ஒழுங்கா இது பண்ணலாம். இல்லைன்னா அவங்க அகில் ஹுசைன் ஆடுவாங்க. அமன் கான் ஒரு பையன் எடுத்துருக்காங்க பாத்தியா? அவனும் பார்ப்பேன் ஸ்பீட் எப்படி இருக்குன்ட்டு. அந்த ஆகிப் நபீர்னா எடுத்திருக்கலாம் தெரியுமா? 8 கோடிக்கு எதுக்கு ராகுல் சகர் போன காசுக்கு அவனா போய் எடுத்திருக்கலாம். ஆகிப் நபீர் எனக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனையா இருந்தது. நம்ம எல்லாம் புலம்பினுக்கிறோம், டேய் எதுக்குடா பிரசாந்த் பீருன்ட்டு. அதுக்கு இவர் ரவி பிஸ்னா அட்லீஸ்ட் போயிருக்கலாம். வந்து 7 தோனி, 8 பிரசாந்த் வீர், 9 கலீல் அகமது, 10 அன்சுல் கம்போஜ், 11 நாதன் எல்லிஸ். இம்பாக்ட் பிளேயர்ல மேட் ஹென்றி. எனக்கு தெரிஞ்சு இவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க, 8 வரையும் பேட்டிங் ஆடிட்டு ஓவர்டனே ஆட விடுவாங்க. ஜெய்மி ஓவர்டர்லாம் வேணாடா சாப்பி. அது நீங்க அகில் ஹுசைனே ஆட்டு போயிருங்க. அவனே கொஞ்சம் பவுலிங் போடுவான், பேட்டிங் ஆடுவான்ற இதுதானே. மேட் ஹென்றி அது லிஸ்ட் ஒன்னா இருக்குங்களா பவுலிங்? வேற வழி கிடையாது. மேட் ஹென்றி, நாத்தன் எல்லிஸ். ஏன்னா பஞ்சாபோட செட்டப் லைனை பார்த்து தான் ஃபுல் யங்ஸ்டர்ஸ் பிளஸ் அந்த இது பஞ்சாபோட இது கட் காப்பி பேஸ்ட் தான் இதுலயும் இருக்கு. வேற எதுவும் தெரியல. ஓகே, மற்ற டீம்லாம் ஒவ்வொரு டீமா நான் டீட்டெயிலாக வரோம். சிஎஸ்கேவும் டீட்டெயிலாக வரோம், ட்ரை பண்ணுறோம். இல்லை எந்த வீடியோவில் சிஎஸ்கே முடிஞ்சிடும். இல்லை டீட்டெயிலாக வரும். ஏன்னா வந்து ஸ்டாட்ஸ் இதுவெல்லாம் பார்த்துட்டு, ஏன்னா ஆக்ஷன் முடிஞ்ச கையோட பண்ணுறோம், அதனால கொஞ்சம் இதுவாகுது. மேபி ஒரு 2 நாள் போயிட்டு இல்லை பிளேயர்ஸ் எல்லாம் இன்ஸ்டாகிராம்ல வந்து அவங்களோட ஃபீடை போட்ட அப்புறமா ஓகே இவன் நல்ல பிளேயர் 11 ஆடலான்றதுக்காகலாம் எடுத்து போட்டு வைக்கிறோம். வேற வழி இல்லை, அதான் பண்ணுறோம். ஓகே, முடிச்சுக்கலாம். ஆமா, அந்த 2.5 கோடி என்னத்துக்கு பேலன்ஸ் பர்ஸ் வச்சுக்கிறாங்க இன்னும்? வேற மிச்சர் பாக்கெட் வாங்கணும்ல, அதனால திரும்ப போகும்போது அப்படியே மிச்சர் பாக்கெட் வாங்கிட்டு போயிடுவாங்க. வணக்கம்.